ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூ யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டிங் ரிசல்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வளர்ந்து பேசாமல் வாங்க ரிசல்ட்ஸ் ஆரம்பிப்போம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ப்ளேஸில் ஆல்வேஸ் த டாப் முத்துக்குமரன் தான். பட் சில பல சேஞ்சஸ் நடுவில் அதிக மாற்றங்களுக்குனால நடைபெற்றிருக்கு. ஸோ வளர்ந்து பேசாமல் வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ 12th பிளேஸில் வந்து சாட்சினா இருக்காங்க. சாட்சினா பார்த்தீங்கன்னா 3.24% வச்சுருக்காங்க. அதாவது 21,044 வாக்குகள். இந்த வாரம் ஃபுல்லி சைலண்ட். இப்போ இதை போன வாரம் அடி. ஸோ 11th பிளேஸில் ஆனந்தி இருக்காங்க. ஆனந்தி பார்த்தீங்கன்னா 4.19% ஓட்டு வச்சுருக்காங்க. 27,174 வாக்குகள். ஆனந்தி சைலண்ட்டாக இருக்கிறாங்க, காசிப் பேசதான் இருக்கிறாங்க. 10th பிளேஸில் தர்ஷிகா இருக்காங்க. தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.43% ஓட்டு வச்சுருக்காங்க. 28,734 வாக்குகள். தர்ஷிகா நேற்று எதுவும் பெருசாக பேசலை. நேற்று லைட்டாக அவ்வளோ பேசியிருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ 9th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரயான் இருக்கார். ரயான் வந்து பார்த்திங்கன்னா 4.91% ஓட்டு வச்சுருக்காரு. அதாவது 31,880 வாக்குகள். ரயான் இந்த வாரம் நத்திங். அண்ட் 8th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் இருக்கார். ரஞ்சித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 5.02% ஓட்டு இருக்குது. அதாவது 32,591 வாக்குகள். இவர் எப்போயாவது ப்ரோமோவில் வந்தால் கொஞ்சம் ஓட்டேறும். ஆனால் இப்போ அது கூட ஏற மாட்டேங்குது. ஏன்னா இவர் ஆட்டம் அப்படி. 7th பிளேஸில் சத்யா இருக்கார். சத்யா வந்து பார்த்திங்கன்னா 5.59% ஓட்டு வச்சுக்காரு. 36,235 வாக்குகள். இந்த பீஸு வெளியே போகாது போலையே. எவன் பிஆர் வச்சுட்டு ஓடி வந்துச்சா என்ன கதனே தெரில. 6th பிளேஸில் மஞ்சரி இருக்காங்க. மஞ்சரி வந்து 6.37% 3% ஓட்டு வச்சுருக்காங்க. 40,863 வாக்குகள். மஞ்சரி நல்லா தான் ஆடுறாங்க. இன்னும் அது நல்லா ஆடினா டாப் 5 பிளேஸ் கன்ஃபார்ம். அண்ட் 6th பிளேஸில் பவித்ர ஜனனி இருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.64% ஓடிச்சுக்காங்க. அது 43,086 வாக்குகள். ரெண்டு பேருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இல்லை. பவித்ர ஜனனி ரொம்ப சைலண்ட், ரொம்ப இதாக இருந்தாங்க. நேற்று ஒன்றும் பண்ணல. நேற்று எபிசோட கேட்கணுமே, ஐயோ பார்க்க முடியலங்க. ஒன்றுமே இல்லாமல் 7 ஸ்டாரு, 5 ஸ்டாரு, 3 ஸ்டாரு, விஷாலுக்கு 7. அது நம்ம ஒரு மிட்நைட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பாருங்கள். அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிப்போம். மறக்காமல் செக் பண்ணிக்காருங்க. 4th பிளேஸில் ராணவ் இருக்கார். ராணவ் வந்து 8.74% ஓட்டு வச்சுக்காரு. 56,717 வாக்குகள். ராணவ் என்ன சொல்ல, ராணவ் பற்றி ஒன்றும் சொல்லலை. வாங்க மேலே போயிடலாம். அண்ட் 3rd பிளேஸில் ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா 9.69% ஓட்டு வச்சுக்காங்க. 62,860 வாக்குகள். அண்ட் 2nd பிளேஸில் சௌந்தரி இருக்காங்க. சௌந்தரி பார்த்தீங்கன்னா 14.77% ஓட்டு வச்சுக்காங்க. 95,892 வாக்குகள். இவங்களை பற்றி பேசாமல் ஏன் பட்டாப்புன்னு 2 பேர் சொன்னேன். ஏன்னா எனக்கு 2 பேருமே அதான் பட்டுன்னு ரெண்டும் ஒன்றா பண்ணிக்கின்னு ரொம்ப சீன் போட்டுக்குன்னு எவ்வளோ பண்ணுறாங்க. நம்மளால் அது பார்க்க கூட முடியல. அவ்வளோ ஒஸ்ட்டு. இந்த சௌந்தர்யம் ஜாக்லின் மக்கள் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா ரொம்ப பண்ணுறாங்க. கூட சேர்ந்து பண்ணுறாங்க. நேற்று ஒரு அழுகிற நடிப்பு நச்சா பாருங்க. ஆஸ்கார் வின்னிங் அவார்ட் நம்ம கமெண்ட்லேயே ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதான், மற்றபடி நத்திங். இவங்க 2 பேரும் சும்மா வந்துடுவாங்க. டாப் 5 அப்படியே அச்சு பூச்சி வந்துடுவாங்க. இப்படி பண்ணியிருந்தால் வராமல் என்ன பண்ண கண்டென்ட் கொடுக்குறாங்களே பிக் பாஸுக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் இருக்கார். முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா 26.47% ஓட்டு வச்சு. 1,71,744 வாக்குகள். முத்துக்குமரன் தி டாப். எந்த வித தப்பும் செய்யாமல் எந்த சரியாக செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தால் ஹீஸ் த டைட்டில் ஹேஸ் பீன் கன்ஃபார்ம். இதுக்கப்புறம் ஏதாவது ஒயிட் கார்டு வந்து கேமை மாற்றினா அப்போ வேணால் மாறலாம். தவிர டில் நவ் ஹீஸ் த பிக் பாஸ் வின்னர். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இத்துடன் முடிவடைகிறது. ஸோ இதை பற்றி இந்த வாரம் யார் வெளில போவா, ஏன்னா நெருங்கிட்டோம். இட் இஸ் ஃப்ரைடே. நாளைக்கு காலைல ஒருத்தர் அவுட்டு. ஸோ அதான், யார் வெளில போவா அதிக வாய்ப்பு இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராத்திரி ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை போய் பாருங்கள். ஸோ ஹாவ் அ குட் டே ஹெட். இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும். நேற்றுலேருந்து நாங்கள் வீடியோஸ் ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டு இதுக்கப்புறம் ரெகுலராகவே வரும்.